கடந்த சில வருஷங்களுக்கு முன்பு வரை நாமக்கல்லிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் முட்டையோட எண்ணிக்கை மாதம் ஒன்றிற்கு 10 கோடியா இருந்தது. ஆனால் தற்போது 1.84 கோடியாக அது சரிந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை முட்டை ஏற்றுமதி 100% நாமக்கல் மண்டலத்திலிருந்தே மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு வரை உலக அளவில் 17 நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டது. 2008 வரை நாமக்கல் மண்டலத்திலிருந்து மாதம் ஒன்றிற்கு 10 கோடி முட்டைகள் வரை ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதன் பிறகு வட மாநிலங்களில் ஏற்பட்ட பறவை காய்ச்சல் நோய் காரணமாக முட்டை ஏற்றுமதி அடியோடு பாதிக்கப்பட்டது. 2008இல் ஏற்பட்ட ஏற்றுமதி வீழ்ச்சியிலிருந்து இன்று வரை மீண்டு வர முடியாத நிலையே காணப்படுகிறது. வெளிநாடுகளை பொறுத்தமட்டில் ஏற்றுமதிக்கான மண்டலங்கள் என பிரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் ஒரே மண்டலமாக இருப்பதால் ஏதோ ஒரு பகுதியில் பறவை காய்ச்சல் போன்ற பாதிப்பு வந்தால் அது ஒட்டுமொத்த ஏற்றுமதியையும் பாதிக்கிறது என்கின்றனர் முட்டை உற்பத்தியாளர்கள். மேலை நாடுகள், ஐரோப்பிய, அமெரிக்கா போன்ற நாடுகள் பறவை காய்ச்சல் இருந்தாலும் 5 கிலோமீட்டரில் இருக்கும். ஆனால் அந்த 5 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு பண்ணையிலிருந்து அந்த ஏற்றுமதி பிரச்சனை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும். அது காரணம் என்ன? அங்கே செப்பரேட் ஜோன்ஸு, செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணி அந்த சர்வேலன்ஸ், அந்த பர்டிகுலர் ஜோனில் சர்வேலன்ஸ் இருக்கிறனால அந்த ஏற்றுமதி அனுமதிக்கிறாங்க. ஆனால் இங்கே 1000 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு அவுட் பிரேக்னா கூட அவங்க சிங்கிள் ஜோனாக இந்தியாவை பார்க்கறதுனால இந்த தடையை விதிக்கிறாங்க. முட்டை ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதால் முட்டை உற்பத்தியாளர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். முன்னாடியே 2-3 வாட்டி பேர்ட் ஃப்ளூ வந்தப்போ ஆன நஷ்டங்களையே என்ன விவசாயிகள் ஈடு பண்ணி அதில் தப்பிச்சு வர முடியல. நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. அதில் பேங்க்கில் ஹெவியாக லோன் வாங்கி அதில் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பேர்ட் ஃப்ளூ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டாமிஃப்ளூ மெடிசனை இம்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெரிவிக்கணும். மத்திய அரசு நாமக்கல்லை தனி மண்டலமாக பிரித்து பறவை காய்ச்சலற்ற மண்டலம் என்ற அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அதுவே இந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தும் என்றும் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். நாங்கள் கேட்கறது நாமக்கல் மண்டலத்தை நோயற்ற முட்டை ஏற்றுமதி மண்டலமாக பிரித்து இந்த மண்டலத்தை ஒரு தனி சர்வேலன்ஸில் வச்சு இங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய முட்டைகள் அனைத்துமே டிசீஸ் ஃப்ரீ எக்ஸ்போர்ட் ஜோனாக டிக்ளேர் பண்ணி அது பிரகாரம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 17 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்த முட்டை மீண்டும் அந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முட்டை ஏற்றுமதிக்கு தடையாக இருக்கும் முட்டுக்கட்டையை மத்திய அரசு நீக்கினால் ஆண்டுக்கு 5000 கோடிக்கு மேல் அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் என்று முட்டை ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மற்ற மாநிலங்களில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டாலும் இந்த மண்டலத்தில் பறவை காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து ஆர். ரவிக்குமார்.